தேனியிலிருந்து மிஸ்ஸஸ் அமுதவல்லி அவர்கள் இந்த நிகழ்ச்சி தாங்கி இருக்கிறீர்கள். உங்கள் மகன் விக்னேஷுக்கு இன்று பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே விக்னேஷ். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. ஆண்டவரே, மகன்கள் விக்னேஷ் படிப்பில் ஆசீர்வாதத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, நவீன் கார்த்திக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. சகோதரி அமுதவள்ளி வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும், குடும்பத்தினர் யாவும் மனமாறும்படி உங்களுடைய அருளை தாரும் சுவாமி. அவருடைய மாமியார் மிஸ்ஸஸ் ஜானகி அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுத்து இந்த குடும்பம் முழுவதையும் ஏந்தி சுமந்து தாங்கி கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமை குட்டி மகன் ஆசி கிரேசன் சென்னையிலிருந்து நிகழ்ச்சி தாங்கி இருக்கிறார். இன்று உனக்கு முதல் பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே ஆசிர். சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றபடியே பிள்ளை ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவரே, அருமை குட்டி மகன் ஆசிர் கிரேசன் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அவனுடைய சகோதரன் அபிஷேக் கௌதமுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, 10th எழுதும் பொழுது அவனுக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கட்டும் சுவாமி. அப்படியே பெற்றோர் சாமுவேல் சம்பத் அவர்களையும், நம்பிக்கை மேரி சகோதரியும் தொழிலேயும், குடும்பத்திலேயும், பொருளாதார ரீதியிலும், வேலையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தாரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, குட்டி பிள்ளைகளே, பெரியோர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு இன்றைக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு நன்மையாகிலும் குறையப்படாமல் எல்லாவற்றையும் கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக நம் நடுவில் இன்றைக்கும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோமா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எல்லாம் குறைஞ்சு போச்சு, இனி வழியே இல்லை, நம்பிக்கையே இல்லை, எல்லாம் குறைஞ்சு போச்சு என்ற நிலைமையில நம்ம அநேக முறை இருக்கிறோம். அப்போதான் நிறைவானவராகிய இயேசு வருகிறார். அவருக்குள்ள ஒரு பழுதும் இல்லை, அவருக்குள்ள ஒரு அநீதியும் இல்லை, அவருக்குள் ஒன்றும் குறைவாய் இருப்பது. He is complete, He is perfect. அவர் பூரணர். ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் கூறுகிறது, அவர் பூரணர், சர்வ வல்லமையுள்ளவர், பூரணர். அதனால அதான் ஆண்டவருடைய விருப்பம், நம்ம பூரணரா இருக்கணும், ஒன்றும் குறைபடக்கூடாது. ஆண்டவர் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வேறு யாரும் அல்ல, இயேசுவுக்குள் இருக்கும் ஆவியானவர். அவர் சீஷர்களை வழிநடத்தின பொழுது வேதம் கூறுகிறது, அவருடைய சீஷர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை சர்வ வல்லமை உள்ளவர்
எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வந்த பொழுது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. There was nothing lacking. அதுதான் ஆண்டவனுடைய குணாதிசயம். ஏனென்றால் அவர் நிறைவானவர். அவர் நமக்குள் வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீங்கி நிறைவானவர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நீங்கள் நிறைவானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். எனக்கு அருமையானவர்களே, என்று உங்கள் குறைச்சலை ஆண்டவர் நீக்கி உங்களுக்கு நிறைவான பலனை கட்டளையிட போகிறார். கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அதை ஆண்டவர் செய்ய போகிறார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இந்த நிறைவான சம்பூர்ணர் நமக்குள்ள வரும்போது சகலவித சம்பூர்ணத்தினாலும் நம்ம நிரப்புகிறார். சகலவித சம்பூர்ணம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஒரே காரியத்தை வச்சு ஒரே சாப்பாடை கொடுத்து நம்மை நடத்துபவர் அல்ல. விதம் 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 விதமான ஆசீர்வாதம். புடவை வாங்கும்போது அதே புடவை எனக்கு வேணுங்கன்னு சொல்றது கிடையாது. எனக்கு பிங்க் இருக்கு, எனக்கு இப்ப ப்ளூ புடவை வேணும். ப்ளூ புடவை கட்டியிருக்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாட்ட ஆன்டி கட்டி இருக்கிற மாதிரியே எனக்கு புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர். எனக்கு எல்லாம் தெரியும். பிரைஸ் காட். சரி, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அதற்குள், ஆங்கிலத்தில் அவளுக்குள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இன் ஹர். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள், ஆணோ பெண்ணோ, அவர்களுக்குள் இருக்கும் கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அடைவான். ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதான் முக்கியமான காரியம். கடவுள் எங்க இருக்கிறாரோன்னு நீங்க ஒருவேளை கவலைப்படக்கூடும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். எனக்குள் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி என்று சொல்லுங்க. இப்பொழுது உள்ளத்தை திறந்து சொல்லுங்கள், எனக்குள் இருக்கும் நீர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். நீர் எனக்குள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. கொடா கொடி ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அநியாயம் செய்வதில்லை. ஆண்டவரிடத்தில் ஒரு அநீதியும் ஒரு அநியாயமும் கிடையாது. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சகலவித நன்மையும் கொடுக்கிறார். அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்க அவர் நியாயமுள்ளவராக, நீதியுள்ளவராக இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. என்னுடைய நியாயத்தை நான் விளங்கச் செய்து குறைவில்லாமல் என் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை நான் கொடுக்க வேண்டும். சம்பூர்ணராகிய அவர் இப்பொழுது உங்களுக்காக காத்திருக்கிறார். தைரியமாயிருங்கள். இப்பொழுதும் அப்படி பாக்கியம் பெற்ற சகோதரி ஆனந்தியின் சாட்சியை இப்பொழுது கேட்போமா? என் பேர் ஆனந்தி. ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். இப்போ என்னோடய படிப்பு பார்த்திங்கன்னா திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரெகுலர் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன், எம்எஸ்சி. ஸோ எம்எஸ்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன் நான். சகோதரி ஆனந்திக்கு படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் எம்எஸ்சி படிப்பிற்கு பின் மீண்டும் PhD படிக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அந்த சமயத்தில் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள், எல்லா விஷயத்துலையும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால சரி PhD இனி படிக்க முடியாதுன்னு ரொம்ப மனம் நொந்து நான் அழுதுட்டே இருப்பேன் எப்பவுமே. இதுபோன்று மிகவும் மனம் நொந்து
வருத்தத்தில் இருந்த நேரத்தில் ஆனந்தியின் தோழி ஒருவர் இவரை சந்தித்தார். அனுப்பிரியான்னு அவங்க பேர். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்கக்கா, ஜீசஸ் கால்ஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ நான் அவங்களோட போனேன் ஜீசஸ் கால்ஸ். போகும்போது முதல்ல எனக்கு எப்படி ப்ரே பண்ணணுன்னு கூட தெரியாது, எனக்கு புரியாத ஒரு இடம் அது எனக்கு. அவங்க தான் ப்ரே பண்ணாங்க. அவங்க ப்ரே பண்ணும்போது ஆனால் ஏதோ மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோடனே எனக்கு ரிசல்ட்டும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இதைத் தொடர்ந்து பிஹெச்டி படிப்பு சேர்வதற்கு இருந்த தடைகள் முற்றிலும் நீங்கி பிஹெச்டி படிப்பை தொடர்ந்தார் ஆனந்தி. பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பித்து நான் ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தீசஸை சப்மிட் பண்ண முடியல, பப்ளிகேஷனும் கிடையாது எனக்கு. ஆனால் வயசும் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரே அழ எனக்கு. எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க அத்தனை பேரும் தூங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் தூக்கமே வரல. நான் 3 மணி வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருக்கேன். நான் அந்த நாளை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்புக்காக நான் சின்ன வயசுலேருந்து போராடிட்டுருக்கேன். நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கலை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து என்னை படிக்க வச்சார். கிட்டத்தட்ட அவர் கல்யாணம் ஆகி ஒரு 13 வருஷம் கழித்து நான் ஒரு எம்எஸ்சியும் நான் ரெகுலர் காலேஜில் போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பிஹெச்டி படிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த முடிக்க முடியலன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய ஆசை நிறைவேறல. அதாவது டாக்டரேட் டிகிரி என்னால் வாங்க முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடஞ்சி நான் சூசைட் பண்ணிடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 2 குழந்தைங்களை பார்க்கும்போது இந்த 2 குழந்தைங்களை எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழுதுட்டு அப்போ ஆண்டவர் நான் கேட்டேன், ஆண்டவரே நான் படித்து வாழ்க்கையில் முன்னேறிந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே. இன்னும் நான் பிஹெச்டி முடிக்கலை. எனக்கு வேலை கிடைக்குமா பெல்லிசுனியாராக வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே படுத்துட்டேன். நான் அப்படி படுக்கும்போது மணி 3 ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக 6 மணிக்கு ஒரு முழிப்பு வந்துடுச்சு. முழிப்பு வந்துட்டு நான் எழுந்து உட்காந்துட்டு நம்பிக்கை நேரம் ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பால் தினகரன் சார் தான் அன்றைக்கி பேசினார். அவர் ப்ரேயர் போது அவர் சொன்னார், எனக்கு வயதாகிவிட்டது, 40க்கு மேலாகிவிட்டது, இனி எங்கு எனக்கு வேலை கிடைக்கும் என்று சிலர் சொல்லுகிறார்களே. எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னும் நான் பிஹெச்டி முடிக்கலை, எனக்கு வேலை கிடைக்குமா? அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கேளும், தயவு செய்து கேளும், அவர்களுக்கு உதவி செய். யாரோ எனக்கு தீங்கு செய்து விடுவார்கள், எனக்கு மந்திரம் செய்து விடுவார்கள், வேலை கிடைக்காது, வேலையிலே நான் இழப்பை சந்தித்து விடுவேன் என்று சொல்கிறேன். இல்லை, ஆனால் உங்களுக்கு யாரும் பெல்லி சூனியம் வைக்கல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அவர் உங்களுக்கு நீதி செய்வார், உங்களை வாழ வைப்பார். அவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அப்பா, அப்படிப்பட்டவர்கள், சோர்ந்து போன இருதயமுடையவர்கள், பயமுடையவர்கள், எல்லாருடைய இருதயத்தையும் மாற்றும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு 4 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. அவர்களுக்கு வேலையை தாரும், உயர்வை தாரும், அந்தஸ்தை தாரும், செழிப்பை தாரும், வாழ்ந்திருக்க செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பை தருவேன், உயர்வை தருவேன், அந்தஸ்தை தருவேன், வாழ்ந்திருக்க செய்வேன், 4 வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாருன்னு சொன்னார். ஸோ அன்கிலேருந்து அந்த 4 வாக்குத்தத்தங்களையும் நான் ஏற்றுக்கிட்டேன். இறைவன் இயேசு அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மூலம் உரைத்த வாக்குத்தத்தங்கள் சகோதரி ஆனந்தியின் வாழ்வில் நிறைவேறியதா? அவர் ப்ரே பண்ண மாதிரியே எனக்கு 2010 அது நடந்துச்சு. யூஎஸில் இருக்கிற வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹெல்த் நியூஸ் சயின்ஸ் பேப்பரில் என்னோட தீசிஸ் என்னோட பப்ளிகேஷனை பற்றி போட்டிருந்தாங்க மெசேஜ். என்னென்னா இவங்க வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசர்ச்சர் வந்து இந்த அவங்களோட ரிசர்ச் வந்து இட்ஸ் நியூ ஃபைண்டிங்ஸ் இன் சிஸ்பிளாட்டின் தெரப்பின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பப்ளிகேஷனை பாராட்டி எல்லாருமே வந்து என்னோட பேர் போட்டு ரிசர்ச்சர் ஆர் ஆனந்தி அண்ட் கோ ஆத்தர்ஸ் ஃபைண்டிங் நியூ ஃபைண்டிங்ஸ் இந்த சிஸ்பிளாட்டின் தெரப்பின்னு கொடுத்துருந்தாங்க. அதை மற்ற சயின்டிஸ்ட் படித்து பார்த்துட்டு அது யூஎஸில் இருக்கிற ஹெல்த் சயின்ஸ் பேப்பர், அது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் பேப்பர் ஹெல்த் சயின்ஸ் பேப்பர்ன்றது, அவங்க மற்ற சயின்டிஸ்ட் என்னோடய பேப்பர்ஸை ரெகனைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஹானர் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தளவுக்கு பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுற அளவுக்கு நிச்சயமாக எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது. அந்த ஞானத்தை வந்து கொடுத்தது ஆண்டவர் தான். அது பால் தினகரனோட ப்ரேயருக்கு தான் ஆண்டவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அவர் மூலிமா தான் எனக்கு இந்த கிருபையும் எனக்கு கிடைச்சிது. அது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ரிசர்ச்சர்ஸ்க்கு தேவை வந்து பப்ளிகேஷன் தான். இப்போ பப்ளிகேஷன் இல்லைன்னா அவங்க ரிசர்ச்சராக யாருமே ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு
கிருபையை ஆண்டவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட தீசிஸோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் ரிப்போர்ட்டு, இந்தியன் ரிப்போர்ட்டு 3 பேர் ரிப்போர்ட் பண்ணோம். 3 பேருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஷி டிட் எ குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு, ஷி ஷுட் பி அவார்டட் ஃபார் த பிஹெச்டி டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய தீசிஸில் ஒரு கரெக்ஷனும் கிடையாது. அப்படியே நான் டிகிரி வாங்கினேன், பிஹெச்டி டிகிரி வாங்கினேன். அதே மாதிரி ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் எனக்கு உயர்வு தான் கொடுத்துருக்குறாரு. ஒரு ப்ரைவேட் காலேஜில் சென்னையிலே நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கேன் நான். அதுக்கப்புறம் நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி முன்னாடி நான் இருந்த வீடு வாடகை வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த படிப்பு, சொந்தமாக வீடு, இன்றைக்கி ஒரு பதவி எனக்கு வாழ்க்கையில். நான் இன்னும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போது ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிரச்சனைகள் நெருங்கும் போது நான் நினைப்பேன், நான் ஒரு அனாதை மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் அனாதை கிடையாது, என்னோடு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுவும் எனக்காக அழுது ப்ரே பண்ண, எனக்கு பிரச்சனைகள் வந்து அழுது ப்ரே பண்ண ஜீசஸ் கால்ஸ் ஃபேமிலி இருக்குது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தினா அந்த ஆனந்தமாக இருக்கேன் இப்போ நான். முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பேர் எனக்கு போய் வச்சாங்க அப்படின்னு நினைப்பேன். இப்போ ஐ எம் ஸோ ஹாப்பி நவ். அவர்களுக்கு வேலையை தாரும், உயர்வை தாரும், அந்தஸ்தை தாரும், செழிப்பை தாரும், வாழ்ந்திருக்க செய்யும். ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த ஜீசஸ் கால்ஸ் ஃபேமிலியும். நான் ஒவ்வொரு தடவையும் ப்ரேயர் போது நினச்சிக்குவேன், பரவாயில்ல, ஆண்டவர் வந்து டாக்டர் ஜிஜிஎஸ் தினகரன் சாரை கூப்பிட்டு ஒரு ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு இடத்த கொடுத்தாரே, ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க சொன்னார். அது மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி என் கதி என்ன ஆயிருக்கும்னு நான் யோசிப்பேன். ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் போது யோசிப்பேன் நான். அப்போது ஒரு திரும்பி பார்க்கும்போது என்னோடய ஃபேமிலியும், இந்த ஜீசஸ் கால்ஸ் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என்னோடய ஃபேமிலியே இருந்திருக்காது கண்டிப்பாக. அதை நான் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் போது நன்றியோடு அந்த ஃபேமிலியை நினச்சிக்கிறது. எனக்காக ப்ரே பண்ண ப்ரேயர் வாரியர்ஸ் அத்தனை பெரியும் நான் நினைச்சுக்கிறது. நான் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் ஆனந்திக்கு செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் எப்படி இந்த குடும்பத்தை கனம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. அவரே படிக்க வைத்து, படிக்க கூடாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றிருக்கிறார். அதுவும் பாருங்கள், இந்த இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சியை பார்த்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தமது கிருபை அனுப்பி அவர்கள் குறைவை நிறைவாக்கி இருக்கிறார், குறைவை நீக்கி இருக்கிறார். அற்புதமாக பிஹெச்டியை உயர்ந்த ஸ்தானத்திலே இன்டர்நேஷனல் பப்ளிகேஷனோடு முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் அப்படி பிஹெச்டி பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்னும் டிகிரி படித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். என்னால் டிகிரியை படிக்க முடியலையே, படிக்க ஞானம் இல்லையேன்னு ஒரு வேளை நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கலாம். இன்னும் ஒரு வேளை படிக்க பணம் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்னும் ஒரு வேளை குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனையினால், வேதனையினால், சஞ்சலத்தினால், சண்டையினால் உங்கள் படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த குறைவினால் அழிந்து போக விடமாட்டார். அவர் நிச்சயமாகவே இந்த குறைவின் நிமித்தம் நீங்கள் படும் பாடுகளை எடுத்து போட்டு ஒரு அற்புதத்தை நடப்பித்து நிறைவான பலனை கொடுத்து அவர் சம்பூர்ணத்தை நீங்கள் பெறும்படி நிச்சயமாக உங்களுக்கு கிருபை செய்வார். டிகிரி முடிப்பதல்ல, டிகிரிகளை முடித்து உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். He will make you climb up. கீழே போக விடமாட்டார், ஏறி வர பண்ணுவார். உன்னதங்களில் அவரோடு இருக்கும்படியாக உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். உபாகமம் 32:12-13 நாம் அதை வாசிக்கிறோம். கவலைப்படாதீர்கள். அதற்காக கர்த்தர் தாழ்ந்த இடத்திற்கு இறங்கினார். இயேசு பாருங்கள், பாதாளத்திற்கு இறங்கினார். மரணம்தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆழமான குழி. அதிலிருந்து ஒருவன் ஏறி வர முடியுமா?
உலக பிரகாரமாக நேச்சுரலாக அவன் ஏறி வர முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நீங்கள் கலங்குகிறீர்களா? நீ படிக்கவே முடியாது, நீ வேலை செய்யவே முடியாது, நீ குடும்ப வாழ்க்கையை வாழவே முடியாது என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறீர்களா? கவலைப்படாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். கவலைப்படாதீர்கள். இயேசு அதற்காகவே பூமியின் தாழ்ந்த இடத்திற்கு இறங்கி போனார். உங்களை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார். கவலைப்படாதீர்கள். இயேசு சுவாமி உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு நிச்சயம் என்று உதவி செய்வார். இந்த சகோதரிக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். பாருங்கள், அவர்களுக்கு கணவனுடைய அன்பையும் ஆண்டவர் பெரும்படியாக கிருபை செய்தார். குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை, ஆனால் கணவனும் மனைவிக்குள் ஒரு உறவிலே ஆசீர்வாதம். தொடர்ந்து படிக்க ஆண்டவர் வழியை திறந்தார். இன்னும் அதோடு பப்ளிகேஷனையும் பண்ணும்படி கிருபை செய்தார். இதெல்லாம் அவர் கர்த்தரை தேடி வந்த பொழுது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் கரெக்டாக அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தினார். அவர்களும் அதை நம்பினார்கள். எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாம் பாதியில் நிற்கிறதே என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இப்பொழுது கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கி சகலத்தையும் சம்பூர்ணமாக்கும்படியாக இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நீங்களும் குடும்பமாக இருந்தால் உங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் கரத்தை மார்பிலை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இணைந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, நியாயத்தை இப்பொழுது செய்வார். ஜெபம் பண்றியா? எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த அன்பு சகோதரி ஆனந்திக்கு நீர் எவ்வளோ ஆச்சரியமாக உடைய வார்த்தையை கொடுத்து, உடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது என்று நாங்கள் பார்க்கிறபடி, ஆண்டவரே, நீர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிற தேவன் என்பதை நீர் நிரூபிக்கும்படியாக இந்த சகோதரி வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்பினீர் சுவாமி. ஆண்டவரே, ஒரு குறைவில்லாமல் அவர்கள் வாழும்படியாக கணவருடைய அன்பையும் கொடுத்து, குடும்பத்தினுடைய அன்பை கொடுத்து வாழும்படி செய்திருக்கிறீர் சுவாமி. அதே தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எனக்கும் இப்படி படிக்க முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லுகிற மக்களுக்கு உதவி செய்யும்ப்பா, உதவி செய்யும். பலவீனங்கள் இடையூறாக இருக்குமானால் அவர்களுக்கு பலனை தாரும் சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்தினர் இடையூறு செய்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் மாற்றி அமைக்க முடியும் சுவாமி. இந்த நேரத்தில் அவர்களுக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் PhD படிக்க உதவி செய்யும் அப்பா, டிகிரியை முடிக்க உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, பரீட்சைகளில் நல்ல மார்க் வாங்க உதவி செய்யும் அப்பா. எல்லா பிசாசனுடைய போராட்டங்களையும் நாங்கள் தள்ளி நரகத்திற்கு தூக்கி போடுகிறோம். ஆண்டவரே, குறைவை நீர் நிறைவாக இந்த நாளில் மாற்றுகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லா குறைவையும் நீக்கி போடுகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் ஒவ்வொன்றும் மறையட்டும் அப்பா, மறையட்டும். கருப்பு கருப்பாக இப்படி என் சரீரத்தில் அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த பிள்ளைகளை தடவி கொடுத்து சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் சுவாமி. தோல் வியாதிகள் சுகமாகட்டும் சுவாமி, இப்பொழுது சுகமாகட்டும். எல்லா குறைவையும் எடுத்து போடுவோம்ப்பா, எடுத்து போடும். என்னால் வீட்டிலிருந்து வெளியே கூட வர முடியவில்லை, அவமானமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளை தடவி கொடுவோம்ப்பா, சுகம் தாரும் சுவாமி. இந்த நாளிலே சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும், சுகமாக்கும், சுகமாக்கும். இந்த நேரத்திலே உடைய அற்புத வல்லமை இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, வியாதிகள் சுகமாகட்டும் அப்பா,
நன்றாக நடக்கட்டும், நன்றாக பேசட்டும்ப்பா, நன்றாக பார்க்கட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நிறைவான ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது சுவாமி. நிறைவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை தாரும் அப்பா. இன்று முதல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஞானமுள்ள ஆவியை அவர்களுக்கு தாரும் அப்பா, தாரும். படிக்க ஒரு ஆசையை இப்பொழுது அவர்கள் இருதயத்திலே வையும். பயத்தின் ஆவி அவர்களை விட்டு அகலுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. செவிகள் செயல்படாததினால் பாடுபடும் ஒவ்வொருவருடைய காதுகளையும் தொட்டு குணமாக்கும் இயேசப்பா. இப்பொழுது அந்த காதுகள் கேட்க ஆரம்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செவிகள் திறப்பதாக. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், விடுதலையோடு பேசட்டும், செவிகள் கேட்கட்டும். இருந்த கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். யார் யாருக்கு நிலம் விற்கவில்லையோ நிலங்களை விற்றுத்தார், நல்ல விலைக்கு விற்றுத்தார், நல்ல விலைக்கு விற்றுத்தார். உடனே செய்ய சுவாமி. ஆசீர்வாதத்தை கொடும், கொடும் அப்பா, கொடும் அப்பா, கொடும். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்திலே மற்றவர்கள் மது பிள்ளைகளை திட்டிக் கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலையை மாற்ற சுவாமி, மாற்றும், மாற்றும். அவர்களை திட்டுகிறவர்களுடைய ஆவியை நீர் ஆட்கொள்ளும் சுவாமி. அவர்களுடைய ஆவியை ஆட்கொண்டு அவர்களுக்கு சமாதானத்தை தார். அவர்களை ரட்சித்து பரிபூர்ணப்படுத்தும் அப்பா. உமது சாயலில் பரிபூர்ணப்படுத்தும். உமது மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடாகுடி ஸ்தோத்திரம், கொடாகுடி ஸ்தோத்திரம், கொடாகுடி ஸ்தோத்திரம். போகும் இடமெல்லாம் எல்லார் கண்களிலும் தயவைத்தார், தயவைத்தார். வீட்டை சுற்றிலும் இருக்கும் எல்லா விரோதங்களும், எல்லா விதமான தடையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டி போடப்படுவதாக. எல்லா பக்கத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், நியாயம் உண்டாகட்டும், அநீதியும் அநியாயமும் அகலட்டும். வீட்டை காலி செய்ய சொல்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் மஞ்சுளா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ரத்னகிரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். சித்தாம்பலம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படி பலர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் எங்க போவேன், நான் எங்க போவேன், நான் எங்க போவேன் என்று. ஏசப்பா, அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும். சொந்த இடத்தை தாரும் அப்பா, சொந்த இடத்தை தாரும். நற்கனி, நற்கனி என்ற ஒருவருடைய பெயரை பார்க்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். உங்கள் சரீரத்தை தொட்டு ஆண்டவர் சரியாக உறுப்புகள் வளரும்படி செய்கிறார். கவலைப்படாதீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். முடி கொட்டுகிறதே, நான் எவ்வளவு நாள் இப்படி வெட்கத்தோடு இருப்பேன் என்று சிலர் சொல்லுகிறீர்கள். ஏசப்பா, நம் முடியை தொடும். விசேஷமாக பெண்களின் தலையை தொடும். முடியினை கொட்டாமல் முடி வளரும்படி செய்யும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம் அப்பா. வேலைக்கு சமாதானத்தோடு போகட்டும், படிப்பதற்கு சமாதானத்தோடு போகட்டும். ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும் சாமி. அவர்களை பராமரித்து காப்பாற்றும். ஐயோ, என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவார்களோ, எனக்கு தண்டனை வரப்போகிறதே என்று கதறிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தை காண்பியும் அப்பா, இரக்கத்தை காண்பியும். வேலை போகக்கூடாது, மாறாக அவர்களுக்கு செழிப்பு உண்டாகும்படி வாசல்கள் திறக்கட்டும். ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பாக்கியங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைக்கிறோம். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக மக்கள் நன்றி சுவாமி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்களுக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. God bless you abundantly. அன்பார்ந்த நேயர்களே, ஜனவரி 25, 26, 27 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் தினமும் மாலை 5:30 மணிக்கு மதுரையில் இயேசு அழைக்கிறார் மதுரை பிரார்த்தனை திருவிழா. உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு விசேஷ இறை செய்திகளை இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று
உங்களுக்கு வழங்குவார்கள். மதுரை பிரார்த்தனை திருவிழா நடைபெறும் இடம் தமுக்கம் மைதானம், மதுரை. தினமும் மாலை 5:30 மணிக்கே இக்கூட்டம் தொடங்கிவிடும். மறந்து விடாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற, இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார். மதுரை பிரார்த்தனை திருவிழாவிற்கு யாவரும் வாரீர்.